ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு அதனோட முழு பலனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய முழு விருப்பமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாயப்பா ஒருத்தரோட வாழ்வில் என்ன ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் சாயப்பா மேலே வச்சுருந்த முழு நம்பிக்கையும். அவர் அவ்வளவு பொறுமையாக இருந்தது தான். ஆனால் சாயப்பாவோட நம்ம ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். அந்த சாயன்பர் சொன்ன உடனே அப்படி ஒரு சந்தோஷம், ஆச்சரியம். இப்படியெல்லாம் சாயப்பா நம்மளோட இருந்து அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு பாருங்கள். அவர் வந்துங்க சொன்னார், நான் இன்றைக்கி ரொம்ப கோடீஸ்வர நிலைமையில் இந்த அளவில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு கடையில் கூலி வேலையாக தான் போய் சேர்ந்துருக்கிறார். அவர் அந்த கூலி வேலையை சேர்ந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ரைஸ் மில் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி மிஷினில் மாவு அரைக்கிறது, அப்புறம் இந்த அரிசி அரைக்கிறது, இது போலெல்லாம் அரைச்சிக்கிட்டு அதுலேயே பருப்பு இது போலெல்லாம் ஜாமானங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற அனைத்து பொருளும் அதில் இருக்குது. பெரிய கடை, அந்த கடையில் தான் அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. வேலை செஞ்சிட்டு இருந்தவர் திடீர்னு சம்பந்தமே இல்லாத அப்படி வேலை செஞ்சிட்டு இருந்தவர் வேலையை விட்டு அவரை நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைங்களும் ஒரு பையனும் இருக்கிறான். நாம் இப்போ வெளியில் வந்துட்டால் நம்ம வயிற்று சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த நிலைமையில் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்துக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அப்போ 2 மாடு வச்சுருந்துக்கிறாரு, பசு மாடு. அந்த மாட்டை, சரி இன்னைக்கு சாயப்பா நான் இந்த கடையை விட்டு வெளியில் வரேன், எனக்கு நீ என் கூடையே இருக்கணும், நீ எனக்கு இந்த கடையே தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு வாசப்படியை விட்டு தாண்டி வெளியில் வந்தவர் அந்த 2 மாட்டை விற்றுட்டு அவர் பக்கத்துலேயே ஒரு 5 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு கடை வாடகைக்கு வச்சு அதே போல் ரைஸ் மில் போட்டு நடத்திட்டு வந்துட்டு இருந்தார். அவர் பகல் தூங்காமல், அப்படின்னா இரவு பகல் தூங்காமல் கண் முழிச்சு அப்படி வேலை செஞ்சார். சாயப்பாவோட அற்புதத்தில் அந்த குழந்தைங்க, பெண் குழந்தைங்கள்லாம் பெருசாகி வயசுக்கு வந்துருச்சு. வயசுக்கு முதல் குழந்தைய 2 டிகிரி படிக்க வச்சுட்டு நல்லபடியாக திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. 2வது குழந்தையும், அந்த பெண் குழந்தையும் 2வது ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சுட்டு 2வது டிகிரி படிச்சுட்டு இருக்குது. அந்த பையன் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்படி. இப்போ அவர் அந்த வச்சிருந்த கடைக்காரர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இவரும் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சுட்டே வந்திருக்கும்போது இந்த கடை விற்கிறேன் அப்படின்ற தகவல் இவருக்கு வந்தது. அப்போ இவருக்கு தெரிஞ்சவர், நீ கூட ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து இல்லை, அந்த கடை கூட சேல்ஸ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு சாயப்பாவோட அருள் வேணும், இப்படி எனக்கு நீங்கள் இப்போ இந்த தகவலை நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வேற ஒருத்தர் வாங்குவது போல் அந்த ரேட்டை பேசி அந்த கடையவே இவர் போய் அதே கடையை என்னைக்கு நம்ம கடையை விட்டு வெளியில் போன்னு சொன்ன அந்த முதலாளிகிட்டையே அந்த கடையை வாங்கி அதே இடத்துல அவரோட மனைவியை கொண்டு அமர வச்சு முதலாளியாக்கி இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய கடைக்கு முதலாளி ஆகிட்டார். நம்ம சாயப்பா அப்படி ஒரு அற்புதத்தை அவருக்கு நிகழ்த்தி கொடுத்துருக்கிறாரு. நிகழ்த்தி இன்றைக்கி 2வது குழந்தைக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு. அப்புறம் அவர் இத்தனைக்கும் எழுத படிக்க தெரியாது. அவர் பையன் நான் நல்லபடியாக படித்து பெரிய வேலைக்கு வருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சொல்லிட்டாரு, நான் தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறேன், என் பையனை நல்லபடியாக படிக்க வைக்கணும் சாயப்பா அப்படின்னு சொல்லி பையனும் நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் ஒரு பெரிய கடைக்கு ஓனராகி பெரிய லெவலில் இன்றைக்கி அவர் ஒரு கோடீஸ்வரன் லெவலில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவர் அந்த அற்புதத்தை சொன்ன உடனே நம்ம சாயப்பாவோட அற்புதம் பார்த்திங்களா, எப்படி கூட இருந்து அவருக்கு அந்த மனதைரியத்தை கொடுத்து அவரோட நம்பிக்கையை, அவர் அப்படி ஒரு அற்புதத்தை பொறுமையாக காத்திருந்தனால அவர் நம்பிக்கையே, அவருக்கு மூலதனமே அவரோட நம்பிக்கை தான். அவரோட பொறுமைக்கு வெற்றி கிடைச்சிச்சு. இதே போல் நம்ம சாயன்பர்கள் அனைவரும், நீங்கள் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தொழிலில் ரொம்ப சரிவு இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், தொழில் நல்லபடியாக அமையணும், சொந்த தொழில் அமையலை அப்படின்னு சொல்லியிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக மென்மேலும் வெற்றியடைய நம்மளுடைய சாயப்பா இருந்து நம்மளுக்கு நல்லதை நிகழ்த்தி
செலுத்துவார். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் எப்பவும் சிரித்த முகத்தோடு இருங்க. அன்னைக்கே அவர் கோச்சிட்டு சண்டை பண்ணிட்டு வந்திருந்தால் இவ்வளோ ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்தி கொடுத்துருக்க மாட்டார். இத்தனைக்கும் காரணம் அவரோட அந்த பொறுமை தான், அவரோட கடின உழைப்பு, நம்பிக்கை, பொறுமை. நீங்களும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் முழு மனதோடும் மனதை ஒருநிலைப்படுத்தி எப்பவுமே ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். காலையிலிருந்து நீங்கள் காலை கண் விழிச்சிங்கன்னா இரவு தூங்கும் வரை அந்த ஒரே தான் மூல மந்திரம். நீங்கள் வேறு எதையும் உங்கள் மனசில் நினைக்கக்கூடாது. யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. நம்ம சாயப்பா இருக்கிறாரு, நம்மளை காப்பாற்றுவார், நம்ம எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது ஒன்று தான் நீங்கள் நினைக்கணும். நினச்சிட்டு இப்படியே செஞ்சிட்ருங்க. நீங்கள் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். உங்கள் கண்ணில் இருந்து யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி கூட வரக்கூடாது. எப்பவும் சிரித்த முகத்தோடு தான் இருக்கணும். உங்கள் கண்ணீர் தண்ணி அவர் ஏற்கவே மாட்டார். உங்கள் கண்ணிலேருந்து வர கண்ணீர் தண்ணி, நீங்கள் விட்ட கண்ணீர் தண்ணிக்கு யார் காரணமோ அவருக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக அவர் கொடுத்து அவரையும் நல்லபடியாக அந்த கெட்ட செயலிருந்து நல்ல செயலாக்கி உங்களுக்கு நல்லது தான் செய்வார். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. நம்ம சேனலில் நிறைய சாயன்பர்களுக்கு, திருமணம் ஆகாத ஆண்களுக்கு, மனதுக்கு பிடித்தவர்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. திருமணம் ஆகாத பெண்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், ஐஸ்வர்யம் இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் பேஷண்ட், சுகர், ப்ரெஷர், கேன்சர், வயிற்று வலி, அதே போல் கால் வலியால் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தைராய்டு ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை ஒரு அம்மாவுக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது. அந்த அம்மாவுக்கு கண் பார்வை கொடுங்க சாயப்பா. ஒருத்தருக்கு இடது கை இடது கால் வராமல் பக்கவாதத்தில் இருக்கிறாங்க, அவங்க நல்லபடியாக இருக்கணும் சாயப்பா. இதே போல் வீடு கட்டணும், ஒரு ஃப்ளாட் விற்கணும்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃப்ளாட்டை விற்று கொடுங்க. ஒருத்தருக்கு வீடு விற்றா அந்த கடன் பிரச்சனை அவங்க ரொம்பவும் மோசமான வார்த்தையில் திட்டாங்க, அந்த வீட்டை விற்று கொடுங்க சாயப்பா. இதே போல் அனைத்து சாயன்பர்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறவங்களுக்கும் வேலை இல்லாத கணவன்மார்களுக்கு வேலை வேணும்னு சொல்லிக்கிறாங்க. கணவனை பிரிந்திருக்கிறவங்களுக்கு கணவனோட சேர்த்து வைங்க சாயப்பா. வெளிநாட்டில் இருப்பவங்களெல்லாம் அவங்க அப்பா அம்மாவோடையும் குழந்தைகளோடையும் சேரணும் சாயப்பா. எல்லாரும் சேர்ந்து, இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றாம் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.